தான் கீதாவை கொலை பண்ணவனா? அப்பா நம்ம கம்பெனி சைட்டை பார்க்க போறப்போ கூட கூட்டிட்டு போற அடியாளாச்சே இவன். வணக்கம் சார். ஏய், உன் வணக்கத்தை தூக்கி குப்பையில போடியா. உங்களால நான் மன நிம்மதி இல்லாம அலையிறேன். எப்ப என் குடும்ப கௌரவம் ரோட்டுக்கு வருமோன்னு பயந்துட்டு இருக்கேன். கோவப்படாதீங்க சார், தப்பு பண்ணிட்டோம். இனி அதை மறைச்சிட்டு வாழ தானே சார் பார்க்கணும். யோ, தப்பு பண்ணது நான் இல்லையா, உன் தேவராஜ் தான் பண்ணான். அவனை போலீஸ்ல போய் சரண்டர் ஆக சொல்லு. கேஸ் நடத்த எவ்வளவு செலவானாலும் அதை நான் பாத்துக்கிறேன். என் புள்ள உடனே வெளியில வந்தாகணும் சொல்லிட்டேன். சார் சும்மா சத்தம் போடாதீங்க சார். தேவராஜ் சரண்டரானா கொலை பண்ண சொன்ன நீங்களும் தான் சார் உள்ள போக வேண்டியிருக்கோம். பரவாயில்லையா, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. சொன்னதை செய். என் வைஃப் படுற வேதனைய என்னால தாங்க முடியல. சார் நீங்க உள்ள போனாலும் உங்க வைஃப் வேதனைப்பட தானே சார் செய்வாங்க. தேவராஜ் தான் கீதாவை கொலை பண்ணான்னு நீ சொன்னதுல இருந்து தினம் தினம் நான் நிம்மதி இல்லாம அலையிறேன். போலீஸ் வந்து விசாரிக்கிறப்பெல்லாம் நான் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் கிருஷ்ணா தாங்க மாட்டா. என் குடும்பமே நில குலைஞ்சு போயிடும். கௌதம பிரிஞ்சு என் கிருஷ்ணா படுற கஷ்டத்தை பாக்குறப்ப வேற எது வேணாலும் நடந்துட்டு போட்டுன்னு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். சார் நாம பண்ணிருக்கிறது ஒரு கொலை. நீங்க இப்படி பதட்டப்படாதீங்க சார். போலீஸ் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. என்ன அப்பப்போ கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். கொஞ்ச நாள்ல கேஸே இல்லாம பண்ணிடலாம். அந்த இன்ஸ்பெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம். அப்போ என் புள்ள ஜெயில கடந்து சாகணுமா? ஒரு லேண்ட் மேட்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண உங்களை பயன்படுத்தின பாருங்க. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. சார் நீங்க கௌதம எங்களோட அனுப்பியிருந்தா கீதா கொலையே நடந்திருக்காதே. அப்புறம் அவர் மாட்ட போறாரு. எல்லாம் விதி சார். ஜெயிலுக்கு போனோன்னு விதி இருக்கு. இப்ப தேவையில்லாம நீங்களும் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படாதீங்க. எந்த தப்பும் பண்ணாம நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? இரு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தேவராஜ சரண்டர் ஆக சொல்லு. இதுக்கு மேல எவ்வளவு செலவானாலும் நான் தரேன். வேற எதுவும் பேசாத. உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். சரண்டர் ஆவல நான் போலீஸ்க்கு போய் எல்லாத்தையும் சொல்லிடு. மைண்ட் இட். அண்ணே தேவராஜ் அண்ணே, நீ போலீஸ்ல சரண்டர் ஆகணுமா? பார்ட்டி எப்படி கோபம் சொல்லிட்டு போகுது பாத்தியா? டேய் பாண்டி, நான் கொலையே பண்ணலையாடா, அப்புறம் எப்படிடா சரண்டர் ஆகுறது? ஏண்டா என்ன கொலைகாரனாக்கி இவரை மிரட்டி நீ பணம் சம்பாதிக்கிறியா? வலே கில்லாடிடா நீ. அண்ணே பணம் சம்பாதிக்க இதுவும் ஒரு டெக்னிக். உனக்கு 50 எனக்கு 50. இந்தாங்க. அது சரி, எப்படி அந்த பொண்ணை நான் தான் கொலை பண்ணேன்னு நம்ப வச்ச? கீதாவை யார் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு இந்த ஆளு பயந்து பயந்து பேசிட்டு இருந்தாரு. நீ வேற மனசு கஷ்டப்பட்டு பேசினிருந்தல்ல, அது என்னால தாங்க முடியல. அப்பதான் மண்டைக்குள்ள பளிச்சுன்னு பல்பு எரிஞ்சது. உங்க குடும்ப நன்மைக்காக தேவராஜ் கொலை பண்ணிட்டாருன்னு ஒரு கதையை எடுத்து விட்டேன். அப்புறம் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பணத்தை கறந்துகிட்டே இருக்கேன். சூப்பர்ரா தம்பி, பெண்றடா. ஏண்டா ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு போறானே அந்த ஆளு. போலீஸ் கிட்ட போயிட்டா என்னடா பண்றது? ஏய் நான் மாட்டிக்கிட்டேன்னா ஏற்கனவே என் மேல நிறைய கேஸ் இருக்குடா, அப்புறம் சிக்கல் ஆயிடும்ல. அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டானே. பணக்காரன் மான மரியாதை போயிடும்னு பயப்படுவான்.
ஏடிஎம் கார்டில் கூட ஒரு நாளைக்கு 20,000 25,000 வரைக்கும் தான் எடுக்க முடியும். அந்த ஆள்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கலாம். அதிகமாக யோசிக்காதண்ணா நீ. தேவராஜண்ணா வானா போகலாம். கிளம்புடா கிளம்புடா. கீதாவை நீங்க யாரும் கொலை பண்ணலன்னு தெரியும்டா. அப்பாவை யாரோ சும்மா மிரட்டி பணம் வாங்குறாங்களேன்னு கண்டுபிடிக்கலான்ட்டு வந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன்டா. இந்த வீடியோவை அப்பா கிட்ட காட்டி கிளியர் பண்ணணும். இந்த கார்த்திக் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது. மங்களம் சுட சுட இருக்கு பஜ்ஜி சாப்பிடு. உண்மையா சொல்ற மாமி, உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு வாசனை இருக்கும் மாமி. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீடே இல்ல மாமி. ஹோட்டல்னு சொல்றியா? என்ன மாமி நீங்க, இது வீடு இல்ல கோவில்னு சொல்ல வந்தேன். அம்மா, மங்களாக்காவை நல்லா வாய்க்கு ருசியா திங்க கொடுத்து கெடுத்து வச்சிருக்கம்மா. நீ தினம் வீட்டுல என்னென்ன செய்வங்கிற மெனுவை மங்களாக்கா மனப்பாடமா பண்ணி வச்சிருக்கு. எப்படி சொல்ற? அது ஒண்ணு இல்லம்மா, நேத்து ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திட்டு சுண்டல் சாப்பிடலான்னு போனேன். அந்த பக்கமா வந்த மங்களாக்கா, என்ன தம்பி சுண்டல் சாப்பிட போறியா? இன்னைக்கு மாமி வீட்டுல சுண்டல் தான் செஞ்சு வச்சிருக்கோம், நீ அங்க போய் சாப்பிடு, இங்க எதுக்கு சாப்பிட்டு வேஸ்ட் பண்றன்னு சொல்லுச்சு. மங்களாக்கா சரியான சாப்பாட்டு ராணின்னு கௌரவமா சொல்லு தம்பி. மாமி அத விடுங்க. நேத்து தூங்குறப்ப ஒரு கனவு கண்ட மாமி. என்ன கனவுடி? பிரிஞ்சிருக்கிற கௌதம் தம்பியும் மோகினியும் மறுபடியும் சேர்ந்து வாழ்றாங்க. அது மட்டும் இல்ல, 2 பேரும் சேர்ந்து நின்னு நம்ம கிஷோர் தம்பி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க மாமி. எத்தனை மணிக்கு இந்த கனவு கண்ட? காத்தால 5 மணிக்கு கனவு கண்ட மாமி. அப்போ நிச்சயமா நீ கண்ட கனவு பலிக்கும். கிஷோர் கல்யாணத்துக்கு முன்னால கௌதமும் மோகினியும் சேர்ந்து வாழறதா கனவு கண்டேன்னு சொன்னா பாரு, அது மட்டும் சீக்கிரம் நடந்துட்டா நோக்கு 1 பவுன்ல செயின் வாங்கி தரேன். என்ன மாமி 1 பவுன் தானா? ஏற்கனவே ஒரு முறை ஒரு விஷயம் நடந்துட்டா எத்தனை பவுன் வாங்கி தரேன்னு சொன்னீங்க? அத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அப்படியா? கிஷோர் மோகினி கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்ததுன்னு வச்சுக்கோ, நோக்கு 1 பவுன்ல செயின் செஞ்சு போடுறேன். என்ன மாமி நீங்க எதுக்கும் அஞ்சாதவங்க. நீங்க ஒரு 5 பவுன்ல நீங்க செஞ்சு போடுங்களேன். சரி, நான் 5 பவுன்லயே போடுறேன். எப்படியாவது சாதிச்சு காட்டு. சொல்லிட்டீங்கல்ல மாமி, நான் சாதிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நீங்க போய் மதிய சமையல கவனிங்க. அதை ஏண்டி இப்ப ஞாபகப்படுத்துற? நல்ல விஷயம் பண்ணா பணம் கொஞ்சமா தாண்டி வரும், ஆனா சந்தோஷமும் நிம்மதியும் நிறைய கிடைக்கும்டி. அது என்னவோ உண்மைதான் மாமி. வா மோகினி, நீ சந்தோஷமா கையில ஸ்வீட்டோட வரும்போதே தெரியறது கௌதம் உன்னோட பேசிட்டாருன்னு. கரெக்டா? ஆமா அத்தை, அவர் என்கிட்ட நல்லாவே பேசிட்டாரு. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு மோகினி. அந்த ஸ்வீட்டை கொடு. ஏண்டி, பஜ்ஜி நான் போட்டு கொடுத்து நீ இன்னும் அதை சாப்பிடவே இல்லை, அப்படியே வச்சிருக்க? தினம் பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு மாமி. அப்படியா? இனிமே நாளைக்கு வந்து அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு கேளு, அப்ப இருக்கு. சந்தோஷமா இருக்கும்போது ஸ்வீட் எடுத்துக்கோங்க மாமி. சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல ஆத்துக்கார என்ன சொன்னாரு அது சொல்லு. கீதாவை அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் தான் கொலை பண்ணிருப்பான்னு சொன்னாரு அத்தை. இங்க பாரு வாட்ச்மேன், நம்ம விஷயத்த யாருக்கிட்டையும் வாயை திறந்து பேசிடாத. நான் சொன்ன மோகினி ராமுவும் உன்னை குடைஞ்சு குடைஞ்சு கேள்வி கேட்பாங்க. பேசுறதுக்கு கூட வாயை திறந்து எதுவும் சொல்லிடாத. பி கேர்ஃபுல். அட, இதையே எத்தனை வாட்டி தம்பி சொல்லிட்டு இருப்ப? நீ கவலைப்படாம போ தம்பி. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது தம்பி. வாட்ச்மேனா கொலை பண்ணானா? இனிமே நோக்கி எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். எதை பத்தியும் நீ கவலைப்பட வேண்டாம். என்ன மோகினி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியோன்னு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடும். நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையா? இல்ல சாப்பிடல. புருஷனை பார்க்க போற சந்தோஷத்துல மோகினிக்கு சாப்பிடவே தோணிருக்காது. பிள்ளையாரப்பா, மோகினியோட ஆத்துக்காரன் மனசு மாறின மாதிரி அவளோட மாமியாரும் மனசு மாறி
மோகினியை வீட்டுக்கு அழைச்சிக்கணும். மோகினியும் அங்க போய் சந்தோஷமா வாழணும். இதையும் நிறைவேற்றி கொடு விநாயகா. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. இந்தாங்க காஃபி. ஆஹா, இதுதான் என் டார்லிங்கிறது. காஃபி கேட்கலாம்னு நினைச்சேன், கரெக்டா நீயே கொண்டு வந்துட்ட. ஐ எம் வெரி ஹாப்பி. குடிங்க. என் செல்லம், என் குட்டிமா. காஃபில நிறைய சக்கரை போட்ட போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு அர்த்தம். பா போதோப்பா கொஞ்சம் அது கொஞ்சம் கூட வீட்டு நிலைமை தெரியாம இருக்கீங்களேப்பா. நீங்க கொஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம் ராதா எங்க பாத்துருவாளோ எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குப்பா. நீ மட்டும் உன் பொண்டாட்டிய கொஞ்சற, அவ பின்னாலேயே சுத்தி சுத்தி வர. சைட்ல பார்த்தா நயன்தாரா மாதிரியே இருக்கு உன் முகம். அப்படியெல்லாம் அவளை வர்ணிக்கிற? பா எங்களுக்கு சின்ன வயசுப்பா, இப்போதான் கல்யாணம் ஆச்சு. டேய், எங்களுக்கு கல்யாணம் 24 வருஷம் தாண்டா ஆகுது. உங்க அம்மாக்கு அப்படி என்னடா பெருசா வயசாயிருச்சு? சும்மா இருங்க. 24 வருஷம் தான் ஆச்சு. 24 வருஷம் ஆச்சு. ஏடா, உங்க அம்மா கிட்ட சந்தோஷமா ஒரு 4 வார்த்தை பேச விட மாட்டேடா? சரி சரி அதெல்லாம் விடுங்க, ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன், அதை கேட்டுக்கோங்க. என்னடா விஷயம் சொல்லு. அவசரத்துல தெரியாதனமா ராதாவை நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டேன்ப்பா. அதுல என்னடா தப்பு இருக்கு? ஃபேமிலி டாக்டர் கிட்ட தானே கூட்டு போயிருக்க. என்னப்பா விஷயம் புரியாம பேசுறீங்க? அவங்க ராதா கிட்ட உங்க அத்தை எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படியா? ஆமாப்பா, டாக்டர் என்ன கேட்டாங்க தெரியுமா? ராஜேஷ், இந்த செய்தியை மட்டும் உங்க அம்மா யசோதா கிட்ட சொன்னா சந்தோஷத்துல என் மருமக மாசமா இருக்கா, என் மருமக மாசமா இருக்கான்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சந்தோஷப்படுவா. ஆஹா மாட்டணும்டா, உண்மை தெரிஞ்சு போச்சு. என்ன கதை சொல்லி சமாளிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டென்ஷனோட ராதா வெளியே வந்து என்ன சொன்ன தெரியுமா? ஒரு வேலைக்காரிய என் மாமியாருன்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பாவே வந்து டாக்டர் கிட்ட இவ என் பொண்டாட்டின்னு சொல்லி வச்சிருக்காரு, அப்படித்தானே? அப்போ ஹாஸ்பிட்டல் போற அன்னைக்கெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு இந்த வேலைக்காரி யசோதா, அப்ப மட்டும் அத்தை இல்ல? ஏன் என்ன பார்த்ததும் எல்லாரும் பேச்ச நிப்பாட்டிட்டீங்க? யசோதா எனக்கு ஹாஸ்பிட்டல் போறப்ப மட்டும் அத்தை, அதானே? அத பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ராதா. அத்தை, என் மருமக என்ன அத்தைன்னு கூப்பிட்டுட்டா. என்ன யசோதா அப்படியே அசந்து போய் நிக்கிற? இனி நான் உன்னை அத்தன் தான் கூப்பிட போறேன். என் வீட்டுக்கார் சொன்னதெல்லாம் உண்மைதான். அந்த டாக்டர் டெலிவரி பாக்குறதுல கைராசியான டாக்டரா. மாமியார் பாராட்டுற மருமகளா நடந்துகிட்டு நான் டாக்டர் கிட்ட நல்ல பேர் வாங்க வேணாமா? ஹாஸ்பிட்டல்ல மட்டும் எப்படி திடீர்னு அத்தன் கூப்பிடுறது? திடீர்னு பழக்க தோஷத்துல யசோதான்னு கூப்பிட்டா அப்புறம் டாக்டர் என்ன தப்பா நினைப்பாங்கல்ல, என்னடா இவ மாமியார் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறான்னு. அதனால எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உன்னை வாங்க போங்க அத்தை அத்தைன்னு தான் கூப்பிட போறேன். நானே வாய் தவறி யசோதான்னு கூப்பிட்டா கூட நீ எனக்கு ஞாபகப்படுத்த யசோதா, சரியா? அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. யசோதாக்கு இனிமே அதிர்ஷ்டம் தான். உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் மாமனாரே, ஏன் இருக்காது? மரியாதை கிடைக்க போறது சாதாரண ஆளுக்கா? அப்பா உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை கெடுத்துறா போல இருக்கே. நல்லது நடந்துட்டு இருக்கு. என்ன யசோதா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ஐயோ சாரி சாரி சாரி, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா அத்தை? புரிஞ்சுதுமா. சரி, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வரீங்களா அத்தை? சரிம்மா. என்னங்க, என் மருமக என்ன அத்தைன்னு கூப்பிட்டாங்க. டே ராஜேஷ், என் மருமக என்ன காஃபி கொண்டு வாங்க அத்தைன்னு சொன்னாடா. டே ராஜேஷ், உங்க அம்மாவை பாடுறா, எவ்வளோ சந்தோஷப்படுறா, நல்லவளா இருக்கா. ராதா படுத்தின பாட்டெல்லாம் மறந்துட்டா பாடுறா. அதனால தானேப்பா பெத்த தாய் எல்லாரும் தெய்வத்துக்கு சமம் சொல்றாங்க. ராஜேஷ், என்ன ராதா? 5 நாள்ல வரேன்னு சொன்னார்ல யசோதா புருஷன், என்னாச்சுன்னு கேளுங்க. இத்தனை நாள் ஓடிருச்சு, சீக்கிரமா அவரை வர வைங்க. யசோதா நல்லவளா தான் இருக்கா, சில ஆளுங்க தான் சரியில்லாம சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணணும். திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. இதை பாருடா ராஜேஷ், எனக்கு புருஷனா நடிக்கிறதுக்கு
ஒரு நல்ல முகமா செலக்ட் பண்ணுடா. இதோ உங்க அப்பா முகத்தை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. கிருஷ்ணா, நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லாம எதுவுமே செஞ்சதில்ல. ஆனா ஒரு லேண்ட் மேட்டர்ல நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா அது இல்லீகலா போனாதான் முடியுங்கிற நிலைமையில தான் நான் சண்முக பாண்டியன் தேவராஜோட உதவியை நாடினேன். பணமே போனாலும் பரவாயில்ல, இல்லீகலான விஷயம் எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவேன்னு தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சேன். கெட்ட சவகாசம் கெட்டதுல போய் முடியுங்கிற மாதிரி இவனுங்களா கீதாவை கொலை பண்ணிட்டு என்கிட்ட பணம் கறக்குறானுங்க. இனியும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. காலையில போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு முடிவெடுத்துட்டேன். கௌதம் சீக்கிரமாவே வெளியே வந்துடுவான். அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. நீ ஒழுங்கா சாப்பிடாம டயர்ட்ல தூங்கிட்டு இருக்க. இதனாலேயே ஏன் தூக்கம் போச்சு கிருஷ்ணா. கௌதமுக்கு தண்டனை கொடுத்தப்பவே ஆரம்பத்துல சண்முக பாண்டியன் என்ன மிரட்டி பணம் வாங்கினப்ப இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட போய் சொல்லியிருக்கணும். இட்ஸ் டூ லேட். நான் ஜெயிலுக்கு போயிடுவேங்கிற சுயநலம் தான் என்னை தாமதப்படுத்திடுச்சு. இனியும் நான் பொறுமையா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. கௌதம் லைஃபை விட என் லைஃப் என்ன பெருசா? நோ. கிருஷ்ணா, என்னப்பா தூக்கம் வரலையா? ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. பிஸ்னஸ்ல ஒரு குழப்பம், அதை பத்தி யோசிச்சேன். அதான் தூக்கம் வரல, இங்க வந்து உட்காந்துட்டேன். உங்களுக்கு ஏன் தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியும்ப்பா. பணம் கொடுத்து அடியால வச்சு கீதாவை கொலை பண்ணிருக்கீங்கப்பா. அதான் உங்களுக்கு தூக்கம் வரமாட்டேங்குதுப்பா. ஏன்பா இப்படி பண்ணீங்க? டே கார்த்திக், உனக்கு எப்படி இதெல்லாம்? இது உண்மை இல்ல. நான் கொலை பண்ண சொல்லவே இல்லப்பா. யார் உனக்கு இப்படி சொன்னா? அப்பா, நீங்களும் சண்முக பாண்டியனும் பேசினதை நான் பார்த்துட்டேன்ப்பா. வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். அதனால எதையும் இல்லைன்னு மறுத்துறாதீங்க. முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. சார், நாம பண்ணிருக்கிறது ஒரு கொலை. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தேவராஜ சரண்டர் ஆக சொல்லு. இதுக்கு மேல எவ்வளவு செலவானாலும் நான் தரேன். வேற எதுவும் பேசாத. உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்கறேன். சரண்டர் ஆவல. இதுக்கு என்னப்பா சொல்றீங்க? நான் கீதாவை கொல்ல சொல்லலப்பா. அவனுங்களா கொலை பண்ணிட்டு என்ன மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்கானுங்கப்பா. அவனுங்க 2 பேரும் கீதாவை கொலை பண்ணலன்னு சண்முக பாண்டியன் ஃபோன் பண்ணும்போதே எனக்கு தெரியும்பா. அதான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்து நீங்க பேசினது எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன். அவனுங்க கொலை பண்ணலன்னு எப்படிப்பா உறுதியா சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து இந்த வீடியோவை பாருங்கப்பா. அண்ணே, தேவராஜ் அண்ணே, நீ போலீஸ்ல சரண்டர் ஆகணுமா? பார்ட்டி எப்படி கோபம் சொல்லிட்டு போகுது பாத்தியா? டேய் பாண்டி, நான் கொலையே பண்ணலையாடா, அப்புறம் எப்படிடா சரண்டர் ஆகுறது? கொலை பண்ணாமலே என் பயத்தை பயன்படுத்தி பணம் வாங்கிட்டானுங்களா? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களப்பா, பயம்தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பலவீனத்திலே ரொம்ப மோசமான பலவீனம்னு. அதை அவனுங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. அதனால தான் உங்ககிட்ட மிரட்டி பணம் வாங்கியிருக்கானுங்க. நீங்களே ஏமாந்துட்டீங்களேப்பா. நல்ல வேலை, காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லலான்னு இருந்தேன். God is great. உண்மை தெரிஞ்சிடுச்சு. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தா அது ஒரு புது தலைவலியை வந்திருக்கும்பா. இவனுங்களோட சவகாசம் வச்சுக்கிட்டது
ரொம்ப தப்பா போயிடுச்சுப்பா. இந்த வீடியோவை எனக்கு சென்ட் பண்றியாப்பா? ஆல்ரெடி இதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன்ப்பா. எப்பப்பா அனுப்புன? டிஃபன் சாப்பிட்றப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அம்மா வந்து உக்காந்ததால வீடியோவை சென்ட் பண்ணிட்டு காலையில் பேசிக்கலான்ட்டு இருந்தேன். நீங்கள் ரூமில் போய் பார்த்துட்டு நிம்மதியாக தூங்குவீங்கன்னு நினச்சேன். ஆனால் வீடியோவை நீங்கள் பார்க்காம தூக்கம் வராமல் ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்த்து பேச முடியாம பயந்து பயந்து வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பிசினஸ் மேன் எனக்கே அவனுக்கு தண்ணி கட்டுறானுங்களா? அவனுங்களா? நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம்ப்பா. நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். கார்த்திக், கேர்ஃபுல். அவனுக்கு ரவடிங்க, எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு உடல் பலம்னா எனக்கு மூல பலம் இருக்குப்பா. கவலைப்படாதீங்கப்பா. நான் கரெக்டாக இந்த விஷயத்தை டீல் பண்ணுவேன்ப்பா. பணக்காரங்களுக்கும் லோக்கலாக இறங்கி ரவுடித்தனம் பண்ண தெரியுங்கிறத காமிக்கிறேன்ப்பா. நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க. அப்போ யார் தான் கீதாவை கொலை பண்ணிருப்பா? அதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கப்பா. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கௌதம் சீக்கிரம் வெளியில வரணும். அது நிச்சயம் நடக்கும். அதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேன்.